உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. இலங்கை அதிபர் பதவிக்கான தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கொழும்புவில் வாக்களித்தார். தேர்தல் களத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கிஷாந்தன். கிஷாந்தன், வணக்கம். தற்போது இலங்கை தேர்தலை பொறுத்தவரை தற்போதைய நிலை என்ன, உங்களுடைய விவரம்? வணக்கம். இலங்கையின் 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு செய்யும் தேர்தலில் பிரதான சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பொது வேட்பாளராக இருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோர் தமது வாக்குகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து வந்ததை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் மற்றும் சிங்கள மக்கள் அனைவருமே தமது மிக ஆர்வத்துடன் இன்று காலை 7 மணி முதல் தற்போது வரை வாக்கு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். வாக்களிப்பு ஆரம்பமாகி 3 மணித்தியாலங்களில் 35 தேர்தல் சட்டமீறல்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் இதனை தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களுக்கு மாறான பிரச்சாரங்கள் மற்றும் வாக்காளர்கள் மீது செல்வாக்கு செலுத்த முயலும் நடவடிக்கைகள் பதிவாகி இருப்பதாகவும் ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை வாக்களித்த வாக்காளரின் சதவீதம் தரப்படுகின்றது. அதாவது நுவல்லியா மாவட்டத்தில் 45%, காலி மாவட்டத்தில் 42%, மாத்தறை மாவட்டத்தில் 35%, குருநாகல் மாவட்டத்தில் 50%, புத்தளம் மாவட்டத்தில் 42%, அனுராதபுரம் மாவட்டத்தில் 50%, பொருநதவை மாவட்டத்தில் 44%, மொனராகலை மாவட்டத்தில் 32%, திருகோணமலை மாவட்டத்தில் 51.7% என்ற வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கள நிலவரங்களுக்கு நன்றி கிஷாந்தன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.